ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை பருப்பு வடை தாங்க செய்ய போறோம். எனக்கும் சின்ன வயசுல இருந்து டீ கடை பருப்பு வடைனா ரொம்ப இஷ்டம். டீ கடையில கிடைக்கிற போண்டா வடை பஜ்ஜின்னு யாருக்குங்க பிடிக்காது? எல்லாத்துக்கும் பிடிக்கும். எவ்வளவுதான் பெரிய பெரிய கடைகள்ல போய் போண்டா வடை சாப்பிட்டாலும் அந்த குட்டி கடையில போய் இந்த தாத்தாமார் பண்ணுவாங்க தெரியுமா, வடை போண்டா எல்லாம், அதுல இருக்கிற சுவையோ தனி. வாங்க நம்மளும் இன்னைக்கு டீ கடை பருப்பு வடை செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இப்போ பருப்பு வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் 400 கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன். நான் நல்லா அலசி 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இந்த கிளாஸுக்கு எடுத்துறேன். இந்த கிளாஸ் வந்து 200 கிராம் அளவு. இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் பருப்பு நான் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இப்போ அதை நல்லா வடிச்சிடலாம். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா அரிப்பில் போட்டு வடித்து நான் இந்த மாதிரி பவுலில் போட்டு வச்சிருக்கிறேன். இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து தனியாக வச்சிருக்கிறேன் அரைக்காமல். மீதம் இருக்கிறத இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். எல்லா பருப்புகளையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்படி கொர கொரப்பாக இருக்கணும். ரொம்ப மையா அரைச்சிடக்கூடாது, வடை நல்லா இருக்காது. எல்லாமே அரைச்சிட்டேன். கொர கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அரைக்காத பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், கடிக்கிறதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா எடுத்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். சும்மா அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லி இலை நம்ம விருப்பம் இல்லாதவங்க போட வேண்டாம். இதில் அரிசி மாவு 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னா வடை வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், அதுக்காக நான் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக காயத்தூள், சிட்டிகை காயத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இனி நல்லா பிசைஞ்சிக்கலாம், கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இனி இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இப்படி எடுத்து கையால் உருட்டி கையில் தட்டிக்கிடலாம். வடை மாதிரி தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு மாவு இப்படி உள்ளே போடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக. அது அப்படியே பொங்கி மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் வந்து சரியாக சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இந்த மேலே அப்படி பொங்கி வந்துருச்சு. நம்ம எண்ணெய் வந்து வடை போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இனி நம்ம வடைகளை கையால் தட்டி போட்டுடலாம். சைஸ் நம்ம விருப்பம்தான். இப்போ நான் இதில் ஒரு 4 வடை மட்டும் போடுறேன். ரொம்ப நிறைய போட்டாச்சுன்னா அது வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சைடில் எல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால 4லேருந்து 5 வடை வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய தவா வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்துட்டு ரொம்ப ஹையாக வச்சாச்சுன்னா உள்ள மாவு வேகாது. நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சாயக்கடை வடைனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்டெல்லாம் இப்போ எங்கே வறுக்க போகுது டீ கடை வடைக்கு. மீதம் இருக்கிற மாவும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எல்லா வடைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
நீங்கள் இது எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் திருப்பிடாதீங்க. அந்த வடையெல்லாம் அப்படியே மேலே பொங்கி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. போட்ட உடனே நம்ம திருப்பிட்டோம்னா வடையெல்லாம் உடஞ்சிரும். இப்படி தானா இப்படி மேலே இப்படி பொங்கி எண்ணெய் மேலே வந்ததுக்கு அப்புறமா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சூடான ஒரு சாயை போட்டுடலாம். நல்ல ஒரு சாயை அப்புறம் வடை சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நான் சாயை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் வாங்க சாயை குடிங்க. அப்படியே வடை சாப்பிட்டு ஒரு டீ குடித்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கும். சட்னி வச்சு சாப்பிட விருப்பப்படுறவங்க தேங்காய் சட்னி ஏதாவது அரைச்சிக்கோங்க. இல்லை இப்படி டீ குடிக்கணும்னு விருப்பப்படுறவங்க டீ குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் சாயந்தரம் நேரம். நம்ம சாயையும் ரெடி ஆயிடுச்சு, வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி சாயந்தர நேரம் என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். ஹலோ மக்களே, நம்ம டீ கடை வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த டீ கடை வடை செஞ்சு ஒரு அசத்துங்க. ரொம்ப குஷி ஆயிடுவீங்க. பழைய டீ கடை ஞாபகம் எல்லாம் வந்துடும். சரி வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நல்ல முறுமுறுப்பா இருக்கு. ஆஹா, இப்படி சாயந்தரம் நேரத்தில் ஒரு வடை சாப்பிட்டு ஒரு டீ குடித்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இருப்பீங்கல்லாம், குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம டீ கடை வடை செஞ்சு சாப்பிட்டு டீ குடிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.